வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார். துரை வைகோ எம்பி கருத்து. அன்புமணியை அமைச்சராக்கியது தவறு. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராமதாஸ் ஆதங்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகல். எலான் மஸ்க் அறிவிப்பு. பாஜக சார்பில் நடக்கும் மாநாடு சங்கிகள் மாநாடு. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 36.24 கோடி ரூபாய் செலவில் 14 முடிவுற்ற பணிகள், நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 102 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் 19 முடிவுற்ற பணிகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 60 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் 2 முடிவுற்ற கூட்டு குடிநீர் திட்டங்கள், பேரூராட்சிகள் சார்பில் 77.7 கோடி ரூபாய் செலவில் 14 முடிவுற்ற பணிகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு கிழக்கு கடற்கரை சாலையில் 37.99 ஏக்கர் நிலப்பரப்பில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள உலக தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டின் சார்பில் உறுப்பினர்களாக உள்ள திமுகவை சேர்ந்த வில்சன், எம். சண்முகம், அப்துல்லா மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அன்புமணி ஆகியோரின் பதவிக்காலம் ஜூன் 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அந்த வகையில் திமுக தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதில் திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு சீட் அளிக்கப்படாதது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியில், நாடாளுமன்றத்திற்கு உள்ளே மட்டுமல்ல, எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார் என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என துரை வைகோ தெரிவித்தார். வளர்த்த கிடாவான அன்புமணி தன் மார்பில் பாய்ந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தவறு செய்தது அன்புமணி அல்ல, 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் என வேதனை தெரிவித்தார். தர்மபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் பதவி நீக்கம் என்று பேசினார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும் என ராமதாஸ் சாடியுள்ளார். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சி செய்துள்ளார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு நடத்திய கட்சியில் கலக்கத்தை அன்புமணி ஏற்படுத்தினார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். வளர்த்த கிடா மார்பில் எட்டி உதைத்தது போல் கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை அன்புமணி செய்துள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடம் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தில் இருந்து வெளியேறுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார்.
அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அரசு நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக ஜார்ஜ் என்னும் புதிய துறை உருவாக்கப்பட்டது. அதன் செயல் தலைவராக உலக பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவன அதிபருமான எலான் மஸ்க் பொறுப்பு வகித்து வந்தார். தொடர்ந்து நிர்வாகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரும் விதமாக பல அதிரடி முடிவுகளை மேற்கொண்டார். அரசு ஊழியர்கள் பணியை விட்டு நீக்குதல், அரசு செலவுகளை குறைத்தல் உள்ளிட்டவற்றில் மஸ்க் தலைமையிலான டாட்ஜ் துறை தீவிரமாக ஈடுபட்டது. இதனால் அரசுக்கு ஒரு நாள் செலவில் இருந்து 34,000 ரூபாய் கோடி வரை குறைக்கப்பட்டது. எலான் மஸ்க் பொறுப்பேற்ற பின் இதுவரை அரசின் செலவுகளில் 10 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி இருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் இருந்து வெளியேறுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சிறப்பு அரசு ஊழியராக எனது திட்டமிடப்பட்ட காலம் முடிவடையும் நிலையில் வீண் செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாக கூறியுள்ளார். பாஜக சார்பில் நடக்கும் மாநாடு சங்கிகள் மாநாடு என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை வியாசர்பாடி உதயசூரியன் நகரில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வியாசர்பாடி விவகாரத்தில் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தாக்கப்பட்டிருந்தால் முதலமைச்சர் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்தார். தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாடு 22 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாகவும், தமிழ்நாட்டில் முதன்முறையாக 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழக்க பணி நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் பாஜக சார்பில் நடக்கும் மாநாடு சங்கிகள் மாநாடு என்றும், மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தும் சக்திகள் என்பதை முருக பக்தர்கள் தெரிந்து கொண்டார்கள் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு 27 அண்டை நாடுகளிலிருந்து பங்கேற்ற மாநாடு. யாரும் கூவி கூவி அழைக்கவில்லை. யாரும் 2 மாதமாக சங்கிகளை வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை. பாஜக ஒருபுறம், RSS ஒருபுறம், எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகின்ற காமடேஸ்வரர் மதம் ஜாதி என்ற விஷ விதையை தூண்டி தமிழகத்திலே கலவரத்தை உண்டாக்கலாம் என்பதோடு உட்கார்ந்து பாஜக தலைவர் பேட்டியை தருகின்றார். இந்த மாநாடுகள் என்பது அரசியலிலே மக்களிடையே மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் என்பதை முருக பக்தர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை இனி முறியடிக்க வேண்டும் என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டை மிஞ்ச முடியும். இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு என்றுதான் நாங்கள் பெயர் வைத்திருக்கின்றோம். நாங்களும் நடத்துகின்றோம். 7/7/2025 அன்று அறுபடை வீரர்கள் ஒரு வீடான முருகப்பெருமானுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்திருந்தது. ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. மே 27ஆம் தேதி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கையும், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கேரள மாநிலத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் 2 நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பழனி, குன்றத்தூர் உள்ளிட்ட 11 நகராட்சிகளின் தரத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி உட்பட 11 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்படும் என நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு சட்டசபையில் அறிவித்திருந்தார். அதன்படி திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும், நந்திவரம், கூடுவாஞ்சேரி, ராமேஸ்வரம், பல்லடம் தேர்வு நிலை நகராட்சிகளாகவும், மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோவில், அரியலூர், அம்பாசமுத்திரம் ஆகியவை முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலர் தா. கார்த்திகேயன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த அதன் ஆண்டு வருவாய் ரூபாய் 15 கோடிக்கு மேலாகவும், தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த ரூபாய் 15 கோடி வரையிலும், முதல்நிலை நகராட்சியாக நிலை உயர்த்த ரூபாய் 9 கோடி வரையிலும், இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த 6000 கோடி மிகாமலும் வருவாய் அளவு இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர் ராஜேஷ் சென்னையில் இன்று காலமானார். கடந்த சில நாட்களாக மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு திரை பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். துபாயில் இருந்து மதுரை வரவேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் 8 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். துபாயில் இருந்து மதுரைக்கு ஸ்பைஸ் ஜெட் என்ற விமானம் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் துபாயில் இருந்து மதுரைக்கு வரவேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் நேற்று திடீரென ரத்து செய்யப்பட்டது. நண்பகல் 12 மணிக்கு ரத்து செய்யப்பட்ட விமானம் மீண்டும் மாலை 6 மணிக்கு இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 8 மணி நேரத்திற்கும் மேலாகியும் விமானம் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருப்பூரில் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் அமைச்சர் கயல்விழி ஆகியோர் திறந்து வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட பணிகளை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3.58 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளையும் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியின் போது தாராபுரம் நகர மன்ற தலைவர் கண்ணன், தாராபுரம் நகராட்சி ஆணையாளர் சரவணகுமார் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு புதிய திட்ட பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். வியாசர்பாடி பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சின்னத்திரை பிரபலம் பாலா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் கடந்த மே 26ஆம் தேதி குடிசை வீடு ஒன்றில் தீப்பற்றி கொண்டது. பின்னர் தீ பிற குடிசை வீடுகளுக்கும் பரவி பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 24 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சின்னத்திரை பிரபலம் பாலா பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து பார்த்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா 5000 ரூபாய் நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை அருகே காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை கொலை செய்த நபரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியை சேர்ந்தவர் ஜனனி மற்றும் லக்ஷ்யா. இவர்கள் சாலையில் விளையாடி கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அவர்களை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அந்த நபரை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த கொண்டபாளையம் காவல்துறையினர் வெட்டு காயத்துடன் கிடந்த லக்ஷ்யாவை மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் ஜனனி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த நபர் சுப்பிரமணி என்பதும் ஜனனியை ஒரு தலையாக காதலித்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் சுப்பிரமணியின் காதலை ஜனனி ஏற்க மறுத்ததால் அவரை கொலை செய்ததாகவும் சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தினர் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலசங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. அதில் சம்பள உயர்வு, பணி நேர குறைப்பு, பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலசங்க நிறுவன தலைவர் சாமி செல்வமுத்து, குவாரியில் வேலை செய்யும் ஆபரேட்டர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அடிப்படை ஊதியமாக 36,000 ரூபாய் வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் 6 லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலே இந்த தொழில் ஈடுபட்டிருக்காங்க. இது அரசுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் இருக்காங்களான்றதே அரசுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு போகுதான்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நாங்கள் வச்ச கோரிக்கைகளை அப்படியே நிலுவையிலே இருக்குது. அதாவது அடிப்படை சம்பளம் 36,000 வேலை நேரத்தை 8 மணி நேரம் ஆகும். பணியிடத்தோட பாதுகாப்பு, குவாரியில் வேலை செய்யக்கூடிய ஆப்ரேட்டர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும். நிறைய குவாரிகளில் பாதுகாப்பே இல்லை. குவாரினா ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு இல்லாமல் அதில் பாதாளத்தில் நாங்கள் தொழிலாளிகள் வேலை செய்ய பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலியில் செல்வம் என்ற ஒரு தொழிலாளி காப்பாற்றுக்குன்னு எந்த மாதிரி கஷ்டப்பட்டாருன்னு எல்லாருமே பார்த்துருப்போம். ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணது எங்கன்னா மிகப்பெரிய பள்ளங்கள், அதாவது தமிழகத்தில் தான் அதிக ஆழமான மலைகள் நோண்டப்படுது. ஆகவே அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சொல்லப்போனால் சிலருக்கு ஓட்டுநர் உரிமமே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதுக்காக பல அமைப்புகள் போராடி கொண்டு இருக்கிறது. இவர்களுடைய பாதுகாப்பை அரசு முன்வர வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் உடைய ஒர்க்கு நிறைய அரசு ஊழியர்களுக்கு, அரசு IAS போன்ற அதிகாரிக்கு தெரிவதில்லை. ஆகவே அது தெரியப்படுத்துவதற்காக தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், வேலை நேரம் போன்ற பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் போன்ற கோரிக்கைகளை வைத்து தான் இன்று இந்த நடைப்பயணம் ஊர்வலம் நடைபெறுகிறது. விழுப்புரம் ஏரியில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பொன்னேரி ஏரியில் மீன்கள் கொத்து கொத்தாக இறந்த நிலையில் காணப்பட்டது. உயிரிழந்த மீன்களின் மொத்த மதிப்பும் சுமார் 10 லட்சம் என சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மற்றும் MGM பிராந்தி கம்பெனியின் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் ஏரியில் கலப்பதே மீன்கள் இறப்பிற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த இழப்பிற்கு மீன்வளத்துறை உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டிட வேலை செய்ய சென்ற கூலி தொழிலாளர்களை மிரட்டும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கோவை மேற்கு மண்டல காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சக்திவேல் மற்றும் மதியரசன் ஆகிய இருவரும் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் உப்புப்பாளையம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தோட்டத்தில் வேலைக்காக சென்றுள்ளார். அப்போது முருகேஷ் என்பவர் அவர்களிடம் தண்ணீர் குழாயை உடைப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிகளை நிறுத்துமாறு கூறியுள்ளார். மேலும் முருகேஷ் அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டல் விடுத்து வருவதாக வட மாநிலத்தவர்கள் வேதனை தெரிவித்தனர். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையிலும் முருகேஷ் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடும் வேதனை அடைந்த வடமாநில தொழிலாளர்கள் கோவை மேற்கு மண்டல காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். அவரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களே எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு எங்களை தகாத வார்த்தையை பேசினாரு. அப்புறம் வாழாம்சன் உங்களை நான் ஜெயிலில் வச்சிருவேன், நீங்கள் எங்கேயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினார். அதுக்கப்புறம் நாங்கள் பயந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஷனில் சொல்லிங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் இது எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போட்டு வந்தோம். இனிமேல் நாங்கள் பொதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அதனால் சரி செய்யணும்னு சொன்னதுக்காக தான் நாங்கள் போய் இடித்தோங்க. ஆனால் உங்களுக்கு பொதுன்னு தெரியாதுங்க, அதனால் நாங்கள் இந்த உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வர மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. சாவதான கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டுறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உயிருக்கு உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை வாழ்நாள் முடிச்சு ஜெயிலில் வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 352 ரூபாய் குறைந்து
77,632 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 44 ரூபாய் குறைந்து 9,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 காசுகள் குறைந்து 110 ரூபாய் 90 காசுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 100 ரூபாய் குறைந்து 1,10,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவை சேர்ந்த மாணவர்களின் விசாவை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக சீன மாணவர்கள்தான் அதிகம் பயின்று வருகின்றனர். கடந்த 2023-2024 ஆண்டு கல்வியாண்டில் சுமார் 2,70,000 சீன மாணவர்கள் அமெரிக்காவில் பயின்று வருகின்றனர். அங்கு பயிலும் வெளிநாட்டு மாணவர்களில் 1/4 பங்கு சீன மாணவர்கள் என சொல்லும் அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பு கொண்டவர்கள் சீன மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா நடைமுறைகளை இன்னும் கடினமாக்க பரிசீலனை செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மீது கெடுபிடிகளை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தற்போது சீன மாணவர்களுக்கான நெருக்கடி அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார். துரை வைகோ எம்பி கருத்து. அன்புமணியை அமைச்சராக்கியது தவறு. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராமதாஸ் ஆதங்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகல். எலான் மஸ்க் அறிவிப்பு. பாஜக சார்பில் நடக்கும் மாநாடு சங்கிகள் மாநாடு. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.